ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல நேசன் என்ற இடத்துல நான் இருந்தேன்டா அம்மா நான் அழுதுருப்பேன் தெரியுமா. பொருவான் பொரு நேசனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். பாத்தியோ ஆளுக்கும் ஒவ்வொருதுவே. நல்ல கண்டிஷனில் வீடு இருக்குதம்மா, நல்ல நீட்டாக பராமரிக்கிறீங்க. பெயிண்டிங் அண்ட் மார்பிள் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த வீடு கட்டி எவ்வளோ காலம் மத்தியாரம் போட்டு? 10 வருஷம் வரும். 10 வருஷம் வரும். வாக பழைய வீடுன்னு இல்லை, படிப்பு இல்லை. அதெல்லாம் கிணறு இருக்குதா? அதெல்லாம் தொட்டி கிணறு, கிணறு பாருங்க, போய் பார்க்கலாம். பாருங்க நிலமெல்லாம் இந்த இதெல்லாம் உயர்த்தி தான் நான் போட்டிருக்கிறேன். ஏன் மழை வந்தாலும் உள்ளுக்கு வராபடிக்கெல்லாம் உயர்த்தி தான் போட்டிருக்கீங்க. ஸோ நார்மலாக வந்து நாங்கள் இந்த வீட்டை காட்டியிருக்கோம் உங்களுக்கு. உண்மையாக வந்து வீடு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. வீடு வந்து பழுதாக போகல. என்ன நெஞ்சு வாடா சொல்கிறேன் என்ன எழுது கிளிங்க ஆனா இந்த ஏபிசிடி போட்டு நினைக்கிறது கிளிக்கிறது பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் செஞ்சு விடுவாங்க. சைட்டால எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. இது யாரும் வந்த சன்செட் அடிச்சுக்காங்க, அதால் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக சுற்றி ஆனால் உறுதியாக நீங்கள் பாருங்க, எனக்கு அதில் பார்க்க தெரியாது என்னென்னு ஒரு சவத்துக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் நேசன். ஸோ இல்லை பருவா இப்போ இவரே யார் பேசலுக்கு என்ன அதுதான் இல்லை நாங்கள் இப்போ நீங்கள் வீடு தேடி வந்தவங்கள நாங்கள் வீட்டை கொண்டு இறக்கி விட்றக்கு ஏற்றி கொண்டு வந்தாங்க. அது நார்மல். நாங்கள் செய்த வீடியோவுக்கு என்னப்பா நீங்கள் உங்கள் உள்ளறியல் இருக்குல்ல. சரி ஓட்டிருக்கோம் அந்த கட்டத்தை ஓட்டிருக்கோம். இல்லை அந்த கட்டத்தை வட்டி விடுங்கன்னு சொல்லி இப்போ இந்த கட்டம் வந்துடுது. இப்போ நீங்கள் இப்போ சொன்ன கட்டம் எல்லாத்தையும் பிறகு அது இப்போ எல்லாத்தையும் பட்டு கொண்டு கட்டம் வந்துச்சு. இல்லை என்னண்டா ஒரு இடம் கொடுத்தோட மடம் கட்டுற கதை இதுதான். நான் என்னடா நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஓரமாக இருங்கப்பா, நாங்கள் எங்களோட அடுப்பில் பார்த்து வீடியோவில் கதைக்கணுபில் கூட அவன் அக்னி பேரை சொல்ல தானும் நேசனண்டா. இப்போ நான் எங்களை 3 பேரை மாதிரி 4ஆவது தானும் அந்த மாதிரி தான் தடுப்பேன். எல்லாத்தையும் காரணம் அந்த யாழ்ப்பாணம் டவுன் தான் விஷயம். இது 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 உண்மையா பிள்ளையான விஷயமாப்பா. டென்ஷன் ஏற்றுற விஷயமாப்பா. நான் என்ன செய்கிறேன் உண்மையாக ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்கிறது, மூத்துக்கு நேரம் சொல்லலாதானே. அதால் ஃபோன் எடுக்க என்ன செய்கிறது, ஆன்சர் பண்ணா விடுறது. சில இடத்துல ஃபோன் எடுத்தால் கொஞ்சம் சூடாக காய்ச்சி பார்க்குறது. சில இடத்துல ஃபோன் எடுக்காம விட்டா வீடு தேடி பார்க்க, வீடு தேடி வந்தா ஃப்ளாட்டுக்கு மேலே ஏறி போட்டுண்டு அம்மா இல்லையான்னு சொல்லி வேண்டேன். ஒரு வாரம் நான் கண்டுபிடிக்கணும் மேலே ஏறி வர்றான்னுடாப்பா. அதான் அன்பு. உங்களை அன்பு தான் அவ்வளோதான். இப்போ என்ன வீடியோ எங்கடா வந்து நாங்கள் அதுவும் மறந்து போயிது. அப்புறம் என்ன சொல்லுவா தம்பி, நான் ஏதோ ஒரு இதில் நான் எந்த பாட்டில் கதைக்கிறது என்ன நீங்கள் நான் நேசன்ண்ட. அப்போ நான் இப்போ ஏற்கனவே நான் தம்பி கவிதாசை வச்சிருந்து பிறகு அக்னி வச்சிருந்து 4ஆவது உங்களை 3ஆவது உங்களை வச்சிருந்தா நான் என்னப்பா செய்கிறது. ஒரு 10-15 மாடு நின்றாலும் பாலக்குள்ள கறக்க விடலாம், கோழி நின்றாலும் மேச கீசை போட விடலாம். ஒன்றும் இல்லை என்னட்ட வீட்டை அதுவும் இல்லை. நினைக்கிறதில்லை நாயோ அது என்னண்டா இப்போ நாங்கள் வரைக்க வந்து ஜோக்கா காய்ச்சி கொண்டு வந்தானே தம்பி, நீ இதை வீடியோவில் அப்புறம் போடாத. நான் கேட்போம் என்னண்டா வரைக்க ஜோக்கா காய்ச்சின்னு வந்தானே. அதப்போ அதே எடுவைக்கு வந்து எடுக்கிறேன். இப்போ என்னண்டா இப்போ மனுஷி ஃபோன் பண்ணி சொன்னவர் தானே, ஆக்களோட வாரம் வந்து ஒரு சோடா வண்டி வைங்கோண்டு. அப்போ இந்த சோடா வண்டி வைங்கோன்னு சொன்ன அப்புறம் நாங்கள் அப்போ வீடியோலையும் நார்மலாக எல்லாம் காட்டிக்கிட்டி எல்லாம் கதைக்கணும். என்னப்பா அம்மா நேசன நீங்கள் குருணைக்காங்க, நான் அப்படி கேட்கணுமே குருணைக்காங்க சரியா. பெட்ர பிரச்சனைக்காண்டி நான் கதைக்க வருது என்ன. இப்போ சில விஷயங்களை நேசன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சின்ன பொடியல் கல்யாங்கட்டா பொடியல் நாங்கள் பெம்பலா திரிதம் கொள்கிறோம், அது இதை செய்கிறோம்ல. இன்னொரு விஷயம் என்னண்டா, இப்போ நேசன் இந்த இடத்துல நான் இருந்தா நீங்க 3 பேரும் இப்படி கேட்கலும் எனக்கு அழுக வந்து ஓடுமா. அதை ஒன்றும் செய்யல நிலைமையில நான் கதைக்கிறேன். என்ன சொல்லலாம் இப்போ நார்மலாக நீ யோசிச்சு பாரு. இப்போ பின்னேரம் நான் வீடியோ பிளான் பண்ணி இந்த வந்து இங்கே வரணும் இல்லை. இப்போ நான் இப்போ ஏன் மாதங்களுக்கு வரணும்,
அதுதானே அப்போ மாதங்களுக்கு வரணுமெண்டேக்க மாதங்களுக்கு நான் கார் சும்மா வாடா தம்பி வருது தேய்மானம் பெட்ரோல் அது இது எவ்வளவு அடிப்பீங்க பெட்ரோலுக்கு நீங்க இந்த வீடியோல மட்டும் தான் பெட்ரோல் அடிப்பேன்னு சொல்லுவீங்க ஆனா ஏன் கணக்கு வேணும் அண்டைக்கு தான் அந்த அந்த கார் எடுத்த அண்டைக்கு வீடியோ எடுத்தோன்னு கேட்க பெட்ரோல் அடிக்கிறது காசு தான் கொடுக்குற மாதிரி நடிச்சார் வீடியோ எடுக்க நேரம் கிளஞ்சுண்டல் வாங்கினாங்க நாங்கள் 600 அந்த காசை கொடுத்துக்கலாம் தானே அதுதானே சொல்லு பாப்போம் அதான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க இதுக்கு ஒரு நியாயம் நீங்க சொல்லுங்க உண்மையா நான் உண்மையா உங்களை அளவைக்கு வேண்டாம் கேட்கறேன் அம்மா நான் என்ன அழுது எனக்கு என்ன கண்ணாடி ஓட்டக்கூடிய தெரியல இது கதையால் பிள்ளை இல்லை இப்படி பிள்ளையண்டாடா தம்பி என்ன சொல்ல உங்களுக்கு தெரியாது தம்பி உங்களுக்கு தெரியாது வந்து செலவழிக்கிற நான் யோசிச்சு பாரு இப்போ ஆள் வந்து போறதாலே இப்போ வீட்டு வேலையை நிப்பாட்டி வச்சுக்கேன் நான் சொல்லுவேன் நார்மலா எனக்கு 2550 காசு பெட்ரோலுக்கு முடியுதாண்டா அந்த காசு 2 சீமெந்து வேக போட்டு நான் இன்றைக்கு நைட்லாம் வேலைக்கு ஆக்களை விட்டுருப்பேன் யோசிச்சு பாரு இன்றைக்கு மதியம் அங்கே விட்டு சாப்பிடப்போ மாமா கிட்ட எத்தனை பேர் என்ன வாரேன்டா நான் இன்னும் வாரேன்டா நீ மட்டும்தானே நான் இல்லை தம்பியாக்கள் தாண்டா அப்போ 3 பேர் தாண்டா இல்லை 4 அப்புறம் என்னடா 4 நேசன் என்றால் வந்துக்கண்டா என்ன நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் எல்லாரையும் கூட்டிக்கணும் இருந்தால் தெரியும் 8 நாங்கள் கணக்காக தாங்க உங்களுக்கு நேருக்கு வைக்க மாட்டாங்க உங்களை வச்சுட்டு எங்களை கைப்பாங்க ஆனால் புரிஞ்சுடலாம் கதவை லொக் பண்ணி அந்த போனாலும் ஆனால் இது உண்மை என்ன கதைக்க வேண்டிய இடத்துல நம்ம கதைக்கலாம் இல்லை நீ அதை லொக் பண்ணி விட ஃபோன் ஆகுண்டா நேசன் நெஞ்சே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இல்லை உண்மையாக நீங்கள் குறைஞ்சி போடாங்க அப்படிலாம் காய்ச்ச உண்டாண்டு மனசுக்குள்ளே என்ன வச்சுக்கொள்ள நான் எவ்வளோ சரி அது சரி அது அவங்க யோசிக்கணும் மற்ற இனி அதுக்காண்டி வராமல் எப்படியும் வராதான் விடுவியா கூடாது இந்த பாருக்கு நீ வரா விழாங்கடா காலன் நீ வர கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கிற கண் கிளங்கிறாங்க ஆனா உண்மையிலே இந்த இடத்துல நேசன் என்ற இடத்துல நான் இருந்திருந்தா அம்மா நான் அழுது இருப்பேன் தெரியுமா ஏன்னா இப்ப சரி இப்ப எங்களுக்குள்ள மட்டும் நடக்கிற விஷயம் நான் பரவாயில்ல அழுதுட்டு சுழச்சிட்டு போறதுக்கு வீடியோல வச்சிடல மரியாதை இவ்வளவு பேர் பாப்பா பார்த்துப்பட என்ன கேட்க போறாங்க ஏன் நேசன் இப்படி கொத்த உதவாக்கரையிலோட நீ திரிகிற உன்னுடைய வேலையை விட்டுட்டு திரிஞ்சு உனக்கு ஒரு நன்மையான பேர் வருதோ ஏன் இந்த நாயனோட கூடி திரியாண்டு எல்லாம் கேட்க போய்க்குள்ளடாப்பா சிலவள தற்கொலையும் செஞ்சு விடும் இவன் இந்த வீட்டை இடம் கிடக்கு போடுறதுக்கு லெவசிட் அடிக்கல தானே ஒரு மனுஷன் வந்து சொன்னா வந்து அந்த புரிஞ்சு ஆனா உண்மையிலே நேசன் அடிக்கலா சத்தியமா இவ்வளோத்த கதைச்சும் மட்டும் கதையை கூட சீரியஸா எடுக்கிறீர்கள் இல்லையாப்பா எனக்கு தெரியும் உங்களோட இது படங்கள் பாவம் உங்களோட 5வது மாதிரி இருந்து பழகி கொண்டு வாரேன் சரி ஓகே அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சரி தானே இப்போ நான் சும்மா வெம்பல ஆளை கலாச்சது வந்து என்னன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இன்றைக்கு நேசனை வேலைனாலோ இன்றைக்குமே வேலைனால என்னென்னா இன்றைக்கு வந்து நாங்கள் தான் நேசனையை வர சொன்னோம் என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்தவங்க சரி தானே இப்போ அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிற இப்போ எங்களை இப்போ என்னைய கவிதாசை அக்னியை வந்து பார்க்குற மாதிரி வந்து அவள் நின்று கொண்டா நேசனும் பெறணுமெண்டு உண்மையாக படிக்கல அப்போ அவள் நேசனும் பெறணுமென்னு சொல்லி நின்று கொண்ட முறையில் இப்போ நாங்கள் இன்னைக்கு கூப்பிடாட்டி அம்மாண்ட மனசில் கவலைப்படும் மற்ற வந்து நாங்கள் பொறாமப்பட்டு கூப்பிடா விட்டான மாதிரி ஒரு கதை பெருமில்லோ அப்போ அதனால் வந்து நாங்கள் நேசனே வர சொன்னாங்க அப்போ நேசன்னு நாங்கள் வேற சொன்னதுக்கு மரியாதை அழிச்சு தந்த வேலையை விட்டுட்டு வந்தவர் அப்போ விட்டுட்டு வந்த இடத்துல நேசன் என்ன மாதிரி விட்டுட்டு வந்த பிரியோசனம் இருக்கும் இன்றைக்கு உண்மையான இன்றைய கடை இருந்துருந்தால் இவ்வளோ ஒரு 3 ரூபா வந்துருக்குமே நான் கடைசி 2 ரூபா வந்துருக்கும் ஆனால் இன்றைக்கு திறக்காவடியாக ஒரு 15 ரூபா வந்துருக்கு என்ன 15 ரூபா உடுப்பும் வந்திருக்கு அப்புறம் என்ன உடுப்பு என்ன தெரிய பாப்போம் இருக்கா உண்மையாக சந்தோஷமா இருக்குதுப்பா எனக்கு எங்களுக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷம் இங்கேப்பா எனக்கே ஒரு பேக் தானே வந்து ஆளுக்கு 2 பரவாயில்லையா ஆனால் இதெல்லாம் வந்து நேசனில் வந்து மக்கள் வச்சுக்கிற அந்த ஒரு அன்பைத்தான் வந்து வெளிப்படுத்துது ஆளுக்கு இந்த கலரை போட்டான்னா பண்ட திருப்பி புது மாப்பிள்ளை மாதிரி
ஆனா இன்னொன்று இல்லை இப்போ நான் இதை வேண்டினா உடைக்கல அதுதான் நானும் சொல்ல எடுத்தேன் இல்லை இப்போ இவர் சேர்ந்து வந்து நேசன் நேகலாச்சார் இவர்கிட்ட பழக்கத்தை பாத்தியோ அதான் அழக இல்ல இல்ல இது ஒரு முறைக்கு கேட்டுருக்கோம் நேஷன் உடைக்கட்டும் இல்ல இது வந்து ஒரு அநாகரியம் இன்னொரு ஆள்கிட்ட சாமான உடைச்சு பார்க்க நினைக்கிறது வந்து அநாகரியம் அப்போ உங்களை நான் நினைக்கிறேன் உங்களை எதிர்காலத்தில் கல்யாணம் கட்டி வீடு வழி அனுப்பினா பக்கத்தில் உள்ளவனெல்லாம் பெரிய உயர மதில் கட்டி முள்ளுக்கு என்ன அந்த பிசுங்காம்போத்தில் பாதிக்கவும் போடாங்க மதில்களுக்கு ஏண்டா ஒரு சாமான் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுல நெஸ்கி என்ன நினைக்கிறாங்க இது நெஸ்கி என்ன நினைக்கிறாங்க இங்கே பேர் எஸ்கே உண்டுடா இன்னும் தெரியல முதுங்காண்ட அம்மா கட்டாயம் பிரிச்சு பாருங்க ஆனா இது என்ன அப்ப என்ன யோசிச்சேன் என்னடா எனக்கு ஒரு பேக் கொண்டு வந்து கணேசன் நினைக்கலாம் 2 பேக் கொண்டு வந்து 2 பேக்கோ ஒன்றுக்குள்ள வச்சுதான் சரி இப்ப அதை விடுவோம் இப்ப அக்னி செஞ்சே சரியா நினைக்கிறியோ ஹரிதாஸ் நான் அதான் சொல்ல எடுத்தேன் நானே ஒரு வாத கேட்டிக்கணும் என்ன ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கணும் அது ஏன் கேட்கலண்டா நீங்க இருப்பா நீ புற வந்தால் தானே நான் உண்ட பேக்கையும் உடைப்பேன் உனக்கும் உடைப்பேன்னா அந்த அர்த்தம் அதான் அந்த அர்த்தம் ஓ அப்படி இருக்க கூடாது கூட பழக்கமா இங்க சிரிக்கிறேன் அது நான் சொன்னேனே இந்த ரோஸ நிரம்பி இருக்குல்லோ அது அருந்தே போச்சு சரி இப்ப என்னன்னு சொன்னா இந்த பேக்கை நான் உடைச்சுதான் பாப்போம் ஏண்டா இல்ல மேக அவில என்ன எஸ்கே 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 தாவடி இது வரைக்கும் உடைச்சு பாப்போம் சரியோ ஏண்டா இது எனக்கு வந்து நைஸா இந்த கேமரா அப்ப இல்ல அம்மா இருக்கு அம்மா அம்மான்னு பிச்சு பார்த்தோம் உங்க அம்மா இது டவலண்ட முறையில கட்டாயம் இது எனக்கு வந்த சாமான் தான் இது துவாயப்பா இங்க இங்க துவா ஓ டவலண்ட இது கட்டாயம் எனக்கு வந்த சாமான் தான் ஓ மூண்டு வந்தீங்கப்பா அது மூட்டு கலர்ல இல்ல இது விளக்க பாத்தியோ மூணு பேருக்கு அம்மா என்ன வாசமாக விளக்கம் ஆனா உண்டு இப்ப நானுமே யோசிச்சது இது எனக்கா இருந்தாலும் அது என்ன சாமான இருந்தால் நேசன்கிட்ட கொடுத்துடுவோம்ண்டு ஆனா இதை நேசன்கிட்ட கொடுத்து வேலை இல்லை ஏன்னா நேசன்னைக்கு சாண குழந்தைகள் இருந்தா பரவாயில்ல பின்பக்கம் துடைக்கிறதாக உதவும் இது ஒன்றும் செய்யலாடப்பா ஏன் செய்யலாம் அது மாறி எடுத்தான் ஆனா இல்ல நான் முதல் வந்து காய்ச்சது பகடிக்குத்தான் இப்படி வந்து எனக்கு வந்த சாமான எடுத்துக்கொண்டு வாராளன்னு தெரிஞ்சிருந்தா நான் கடைசி வந்து என் காருக்கு ஏத்திறேன் நான் அறியேன் கிருதானா இல்ல கிருதான சரி அந்த அம்மா இருக்கு அம்மா சரி இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் தெரியாண்டு வச்சுக்கொள்ளுவோமே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அதுலயும் இங்கிலீஷ்ல இருந்தா பரவாயில்ல ஆனா எஸ்எம் கேயும் தெரியும் தானே அடிச்சு இப்படி ஒட்டி கிடந்தது இதா சலோட்டே பாட இஞ்சொன்னா முருகா நீங்களும் அம்மா அம்மா என்னதுக்கு இதுவும் இது கடந்தோ உண்மையிலே கொஞ்சம் போறங்க வர உண்மையிலே இப்ப வந்து அம்மா கேட்டு பாருங்க டவல் வந்தா இப்ப ஒன்று இல்லாட்டி 2 இருந்தா ஓகே மற்றது இப்ப ஒன்று இருந்திருந்தாலும் பேர் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க அது 3 முறையில இது எங்களுக்கு வந்த சாமான் தான் எனக்குண்டா இது கேமராவால் பிடிபடா நேரம் அமர்த்தி வச்ச மாதிரி தான் மேல உரிச்சு போட ஒட்டி விட்டுருக்காங்க அம்மா வழி அனுப்ப போனேலே பொறுவான் பொறு நேசனுக்கு எத்தனை பிள்ளைகள் 3 பேர் பாத்தியோ ஆளுக்கும் வருது அடிச்சு வச்சு ஆனா உண்மையிலேயே நான் முதல் காய்ச்ச பாடிக்குதான் முதல் நான் காய்ச்ச பாடிக்குதான் நீங்கள் இப்படி யாரு வேலை செய்வீங்களா உண்மையா நீ வீட்டு வாசல் காண்டுன மாமா அந்த ரெட் மில்லரை கொண்டே விட போறேன் வீட்டு அண்ணன் இல்ல இல்ல எனக்கு கண்ணெல்லாம் கிளங்குதப்பா எப்படி செய்ய இல்ல இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கலடாப்பா அம்மா கட்டுத்தாரங்க இல்ல துவ என்ன இது பெரிய விஷயம் இல்லையடா ஆனா இப்படி செய்யக்கூடாது என்ன நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்ன இல்ல
அம்மா கழுத்தாரு அப்படி செய்ய நேஜன் சரி இனி என்ன இனி என்ன செய்ய விடு கொண்டு விடு கொண்டு விடு ஃபங்க்ஷன் நீங்க குழம்பிடாத கொஞ்சம் குடு 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 எங்களுக்கு தேவை இல்லை சரி சரி இங்கே இப்போ நாங்கள் இப்படியே மினக்கட்டு கொண்டு வந்தால் அப்புறம் நாங்கள் தொடங்க வந்த விஷயம் பிழைச்சி போடும் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ அளவட்டிக்கு வந்திருக்கோம் இப்போ தெரியும் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு சில வீடியோக்கள் வந்து செஞ்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ரியல் எஸ்டேட் எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ யாராச்சும் வந்து காணி விற்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அதை வந்து நான் கொண்டே ஷோ பண்ணி விடுறது அதே மாதிரி வந்து யாரும் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து நாங்கள் இருந்தால் வந்து விசாரித்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எங்களோட வீடியோக்கள் நாங்கள் ஒன்று போட்டதுக்கு பிறகு அதை பார்த்து ஒரு சில பேர் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு வந்தாங்க கிருஷ்ணா அப்படி இந்த மாதிரி எங்களோட காணிகளும் வந்துட்டு விற்க இருக்குது நீங்கள் ஒருக்கா முடிஞ்சால் அதை கொடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோ செய்கிறதுக்கே வந்துட்டு காசு வாங்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி வாங்குறது இல்லை இப்போயும் சொல்கிறோம் வந்து காணி ஒரு நியாயமான விலைக்கு வில்பட்டா நீங்கள் ஏதாச்சும் மேனேஜ் படி தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர வந்து மற்றும்படி வந்து நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல எங்களுக்கு ஒரு ஃபனியான ஒரு வீடியோ வருது அண்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது வந்துட்டு நடக்குது ஒரு ஜெனியூனான ஒரு விலையில் வந்துட்டு வாங்குகிற ஆள் அண்ட் வந்துட்டு கொடுக்குற ஆள் ரெண்டு பேருமே வந்துட்டு சாட்டிஸ் ஆகிறீங்க அதுதான் வந்து எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது ஸோ அந்த வகையில் நாவலடி அந்த ப்ரூடிலேன் காணியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விலை பிரச்சனையில் வந்துட்டு இப்போயும் வந்துட்டு போய் கொண்டு இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த ப்ரூடிலேன் காணி ஓனர் வந்து ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு ஆள் சரி தானே இப்போ வந்து சில பேர் வந்து அந்த அம்மாவோட நாங்கள் டிரெக்டாக கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்துட்டு கதைக்க விடுறதுல ஒன்றுமே இல்லை வந்து என்னென்னு சொன்னால் அவங்களுக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான டீலிங்கும் இல்லை சரி தானே இதுக்கு விற்று கொடுத்தா இப்படி தாங்க அப்படி தாங்கன்னு எதுவுமே இல்லை ஆனால் வந்துட்டு அவங்க வயதானவங்க அவங்க எனக்கு வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஐயா இதுதான் வந்து விலை சரி தானே இந்த விலையை நீங்கள் சொல்லி யாராச்சும் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் காணியை கொண்டு போய்ட்டு காட்டுங்க அண்ட் வந்துட்டு அங்கேயுமே இருக்கிறது ஒரு அக்கா ஒரு ஆள் தனியாக இருக்கிறா அப்போ அங்கே போய்ட்டு நிறைய தரம் நாங்கள் போயிட்டு வரவும் முடியாது அப்போ இதுதான் விலை இது அக்செப்ட் பண்ணி யாராச்சும் வராங்கன்னு சொன்னால் கொண்டே காட்டுங்க அவங்க எடுக்கிறதா இருந்தால் அதில் ஒரு சின்ன ஒரு நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை வந்து அராபில் யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க அண்ட் வந்து யாராச்சும் என்னோட கதைக்கும் நினச்சா நீங்கள் என்ற பிள்ளை மாதிரி நீங்களே கதைச்சி கொள்ளுங்க நான் கதைக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அம்மாவோட ஃபைனல் ப்ரைஸை கேட்டு சொல்லுங்க அப்படின்றப்போ நான் வந்துட்டு கேட்டு அதை வந்துட்டு சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க அதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணாத இதில் வந்துட்டு போயிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் நம்பர் கேட்குறீங்க அப்போ நம்பர் கேட்கக்குள்ள அவங்க கொடுக்க சம்மதிச்சா மட்டும்தான் நான் வந்துட்டு கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நான் வந்துட்டு கொடுக்கல அது இப்போ உதாரணமாக வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் இப்போ அந்த அம்மா வந்து அந்த காணிக்கு வந்துட்டு இப்போ 3 கோடி சொன்னவா அப்படின்னு சொன்னால் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து அன்றைக்கு வந்து எடுத்து கேட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5க்கு நான் வாங்குறேன் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருந்தார் அப்போ அது வந்து இப்போ அவர்கிட்ட சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்குற விதம் சரியாக இருக்கலாம் ஆனால் 3 சொன்ன ஒரு ஆள்கிட்ட 1.5 கேட்டு அது வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது அழகில்லை தானே அப்போ நாம் எதை கேட்கவே இல்லை அது நான் ஜஸ்ட் வந்து அந்த அம்மாவுக்கு சொன்னேன் அப்போ அம்மாவுக்கு சொல்லும்போது அம்மா வந்து மனவேதனைப்பட்டா என்னையா நானே வந்து ஒரு தேவைக்கு தான் அதை கொடுக்குறேன் இல்லாட்டி நான் கொடுக்க மாட்டேன் இப்படியான நிலைமையில் வந்துட்டு என்னண்டையா அந்த விலைக்கு கொடுத்தா எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா அப்போ உண்மையிலே வந்து இப்போ வெளியில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு மனச்சாட்சியான விலையை கேட்டால் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாமேனா அப்போ அந்த அண்ணா மேபி அவர் நினைச்சது தண்டை மனச்சாட்சிக்கு ஓகே இருந்திருக்கலாம் ஆனால் அம்மாவோட சைட்டால் பார்க்கும்போது வந்து அது கொஞ்சம் காணும் என்ன அது போக நிறைய பேர் வந்து நல்ல விலையும் கேட்டவங்க ஆனால் அதுக்கு வந்துட்டு அம்மா சம்மதிக்கலைன்னு சொன்னால் அம்மாவோட தேவைகளும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விலை பிரச்சனைகள் அந்த காணி இருக்குது இன்றைய தினம் நாங்கள் அளவட்டி பகுதிக்கு வந்திருக்கோம் வந்துட்டு ஒரு காணியும் ஒரு வீடும் வந்துட்டு சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்கு சரி தானே அதையும் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் அது வந்துட்டு காணி எப்படி இருக்குது வீடு எப்படி இருக்குது அண்ட் வந்துட்டு எங்கே இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது என்ன விலை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படியான சில விடயங்களை வந்துட்டு நாங்கள் கலந்துரையாடலாம் யாராச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வீடு தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சேம் டைம் நீங்கள் யாராச்சும் விற்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து நீங்கள் வந்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து புரோக்கர் மூலமாக எல்லாம் வந்துட்டு விற்று வாங்கி வந்துட்டு நிறையவே வந்துட்டு அழிஞ்சு போகிறீங்க ஸோ அந்த மாதிரிக்கு இல்லாமல் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போட்டு உங்களுக்கு நிறைய பேரை வந்துட்டு நாங்கள் பிடிச்சி தருவோம் நீங்கள் பிறகு வந்துட்டு உங்கள் தேவையான ஆட்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு விரும்பினா மட்டும் நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யலாம் அப்படி செய்யாட்டி கூட பரவாயில்லை ஆனால் அப்படி செய்ய விட மாட்டேன் ஏண்டா இப்போ நார்மலாக புரோக்கர் பீஸ் வந்துட்டா அதை விற்கிறாள் வந்து 5 வீதம் கொடுக்கணுமா வாங்குறாள் வந்து 3 வீதம் கொடுக்கணும் நான் எங்கிட்ட காணிக்கே கொடுத்தேன் நான் 3 வீதம் கொடுத்தேன் நான் வாங்கினேன் நான் வந்து கொடுத்தேன் என்ன அப்போ அந்த மாதிரி வந்து அப்படி கொடுக்காம எங்களுக்கு ஒரு கொஞ்சம் தந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் சரி தானே அதை நாங்கள் வந்து ஓப்பனாக கேட்கல நாங்கள் கொமனாக சொல்லியிருக்கோம் என்ன மனச்சாட்சி படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ அந்த அளவட்டி வீட்டை போயிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த அளவட்டி வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே
சுன்னாகம் ஜங்ஷனால் அப்படியே நேர விட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து அளவட்டிக்கு தான் வரும். ஸோ நாங்கள் இப்போ அந்த அளவட்டிக்கு போகிற இடையில நின்று தான் இந்த இன்ட்ரோ வந்து கொடுத்தனாங்க. ஸோ வந்து நாங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க்கலாம் சார். அப்படியே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம்னு சொன்னால் வந்து மாசியப்பட்டி ஜங்ஷன் இப்போ ரொம்ப நாங்கள் போகிறதில்லை நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கே வருது. அப்போ முன்னுக்கு காட்டுங்கய்யா. ஸோ வந்து இந்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எதிர் வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து காணியை பார்க்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுன்னாகம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவட்டி சைட் வந்து இந்த பஸ் கோல்டு ஒன்று வரும் சரி தானே. ஸோ இந்த பஸ் கோல்டுலேருந்து இப்போ நாங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைட் எடுக்க போகிறோம் அந்த வீட்டுக்கு போகிறோம் சரி தானே. சரியாக இந்த பஸ் கோல்டுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 700 மீட்டரில் இருக்குது சரி தானே. 700 மீட்டர்னு சொன்னால் பெரிய தூரம் இல்லை, கால் நடந்து போகலாம். நீங்கள் இதில் இறங்கி நடந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கலோரிஸ் வந்து குறைஞ்சிதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு சுகர் அப்புறம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே வந்து குறைவு. இந்த வீட்டை வாங்குறதால அப்படியான ஒரு நன்மையும் உங்களுக்கு இருக்குது. நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் வந்து அடுத்த இறங்கி நடந்து போகலாம். இல்லை பைக் கார் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாகவே போய்க்கொள்ளலாம் வேணா. அண்ட் வந்துட்டு இடம் எப்படியான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றதை நாங்கள் இப்போ கிட்ட போயிட்டு பார்ப்போம் சரியா. ரைட். அப்படியே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பெண்ட் வந்து ஒரு முச்சந்தியாக வருது. நாங்கள் இடது பக்கம் போகிறோம். இடது பக்கம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 பேர் நடந்து போகிறாங்க. அவங்க நீங்கள் வரும்போது நடந்து போக மாட்டாங்க. அப்புறம் அவங்கள காணையிலேருந்து தேடக்கூடாது எனக்கு நீ அதுதான் சில பேர் வந்து அப்படி தானே. சில பேர் வந்து தேடுவாங்களே இல்லை. இப்போ இதில் கோயில் ஒன்று கிடக்கு ரைட் கோயில் கிடக்கு ஆனால் 2 பேர் நடந்து போனாவே காணையிலேயே அப்படின்ட்டு தேடுவாங்க. ஓகே அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் அந்த முச்சந்தியில் வந்துட்டு என்ன இடது பக்கம் போட்டு அப்படியே கண்டினியூ வர வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பலசர கடையெல்லாம் இருக்குது பக்கத்தை. அப்போ நீங்கள் வெத்தில வாக்கு வாங்குறாங்களெல்லாம் கனதூரம் போகுது இல்லை, சீனிதையில் வாங்குறாங்களெல்லாம் கனதூரம் போகுது இல்லை. வீட்டுக்கு பக்கத்தையே கடை கிடக்கு. இங்கே இதுலேயும் 2 கடை கிடக்க பூட்டி கிடக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் என்ன இருக்குது, நியூ பாரதி பிரிண்டர்ஸ் இருக்குது சரி தானே. பிரிண்டர்ஸ் அதாவது படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அதுவுமே வந்து பக்கத்தே இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். சரியாக 50 மீட்டரில் வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு மேபி வந்து இந்த ரோட்டோடையே வீட்டு இருக்குது போல் இருக்குது என்ற பார்வைக்கு. அந்த ஃபோட்டோ இருக்காடுங்க பார்ப்போம். இல்லை இந்த கொஞ்சம் ரிவேஸ் அடிங்க வருது ஒழுங்கே கேட்கணும். ரிவேஸ் அடிங்க இந்த ஒழுங்கு இப்போ 2 விஷயம் இருக்குது. வந்து இந்த ரோட்டோட இருக்கைக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு ரேட் ஒன்று வரும். சேம் டைம் உள்ளுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைய வரும். எது அப்போ அது ரோட்டோட தானே உள்ளுக்கு பாதை போகுது என்ன ரோட்டோட தானே பாதை வருது அதால் ஓகே நோ ப்ராப்ளம். ரைட். இந்த இதா ரோஸ் வீடாக கிடக்கு. ரோஸ் வீடியோ இல்லையே பாப்போம். வீட்டை போட்டோ பச்சைன்னு சொல்கிறேன். தம்பிக்கு ரோஸை பார்க்க பச்சையை பார்க்க ரோஸ் மாதிரி கிடந்துருக்குது கவிதாஸ் தம்பிக்கு. இருட்டுக்குள்ளே பார்த்துருக்கேன். இருட்டுக்குள்ளே பார்த்துருக்காரு உனக்கு தம்பி. அப்பம் அப்போ நீங்கள் ஒரு கோல் ஒன்று அடிக்கணும். இவ்விடத்தை வந்து ஒரு கோல் ஒன்று அடிக்கணும். நீங்கள் அதைக்கு கோல் ஒன்று அடிக்கணும். அடித்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நாங்கள் இப்படி இந்த இடத்து பக்கத்தை நிற்கிறோம். எங்களை சுற்றி 4-5 பலசரக்கு கடை கிடக்கு பக்கத்து. ஓ உங்களோட அந்த லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டு மாவட்டத்தை வரணும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தை நிற்கிறோம் நாங்கள். இந்த பச்சை மதில் வீடு ஒன்று இருக்குது. அங்கால எல்லாம் மதிலுக்கு தொப்பியல் போட்ட ஓட்டில் செஞ்சு கிடக்கு. பச்சை மதில் கிடக்கு. பக்கத்து சாம்பல் மதில் ஒன்று கிடக்கு. அது எனக்கு தெரியாங்க. நான் வரையில தானே செத்த வீட்டுக்கு அன்றைக்கு ஒரு பிறந்த ஒன்று நடந்துச்சு. அதை தாண்டி வந்து நிற்கிறோம். கடையடியை தாண்டி வந்து நிற்கிறோம். அவருக்கா அவங்களோட பிள்ளையோட ரோட்டுக்கு வர சொல்லுங்கக்கா. என்ன உள்ளு ரோட்ல இருந்து உள்ளுக்கோ நாங்கள் ரோட்ல நிக்கிறோம். ஒரு வெள்ளை கார் ஒன்று இடம் தெரியாம கீக்கி அந்த சுத்திக்கோ நிக்குதான். பின்னுக்கு ஒரு காரம் நிக்கிறா. அது யாராவது இல்லையா? ஆனா இவ்வளவு தூரம் பேர் அது ஏனென்றால் முன்னுக்கு லொக்கேஷன் அங்கே போனது. அக்கா செல்லையா வீதி இருக்குல்லோ தாண்டி நேர வரவோ
நேரா வந்து இப்படி திரும்புங்க அஞ்சாலே தாண்டி கடை பக்கமோ மற்ற பக்கமோ எந்த கடை பக்கம் கடையோ பிறந்தநாள் நடந்த கடை பக்கமோ மற்ற பக்கமோ இஞ்சால வாங்க செல்லையா வீதி இஞ்சால வாங்க இந்த இஞ்சாலி ரோட்டு மாசியப்பட்டி போற மாதிரி இந்த பக்கத்துல நிக்கிறேன் வாங்க ரோட்டுல நிக்கிறேன் செல்லையா வீதி அக்கா நாங்கள் இப்போ வந்தது அங்கே இருந்து அந்த அந்த பிறந்தநாள் நடந்த வீடு கடை இருக்குல்ல கடை வீடு அது தாண்டி செல்லையா வீதி கிட்ட நிக்கிறேன். இன்னும் தாண்டி வரணுமா? செல்லையா வீதி இஞ்சால வாங்க ரோட்டுக்கு அக்கா உங்களை நான் சொல்கிறவாங்க இல்லையா, நாங்கள் அந்த கடை தாண்டி வர செல்லையா வீதி இருக்குது, செல்லையா வீதியை தாண்டி அங்கால வரவா இல்லாட்டி கடை பக்கம் திருப்பிட்டு வரவா? இல்ல செல்லையா வீதியை தாண்டி இங்கே வாங்க இஞ்சால நான் நிற்கிறேன் இதில் ரோட்டில் நிற்கிறீங்கன்னுக்க நீங்கள் அனுப்பின லொக்கேஷனுக்கு நீங்கள் தெரியணுமே, நீங்கள் தெரியலே வாரம் போகிறோங்க வா. திருப்பவனம் நீங்கள் நேரம் வந்து கோயில் இருக்குன்னு எங்கடா? கோயில் இருக்கு, குட்டி கோயில் உண்டோ? திருப்பி வாங்க அப்படி இடவக்கம் பட்டோ ரோட்டால ஆமா இந்த வெட்டின கையோட அந்த அங்கே அங்கே நிற்கிறீங்களா? அப்போ லொக்கேஷனில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. நாளைக்கே கூகுளுக்கு ஒரு 50-60 ரூபா கடன் கொடுக்கும் உங்களுக்கு, அதான் கொஞ்சம் தூரம் குறைச்சி காட்டிக்குது. அப்போ இடம் வந்து மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளுக்கு வர வேண்டியதாகவே இருக்குது. பார்ப்போம் ஒரு என்ன மாதிரி, ஆனால் லொக்கேஷன் பிள்ளையடா இப்போ காட்டுன்னு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதையும் கொஞ்சம் சின்னனா ஒடுங்குதானே ரெண்டேக்குள்ளே. இந்த பாதையால் இந்த காணிக்கான பெறுமதியும் கொஞ்சம் குறையத்தான் போகுது. ஏனெண்டா இது வந்து சரியாக 10 அடி பாதை என்று கூட சொல்லலாம், இது ஒரு 8 அடி பாதை தான் பெறும். 8 அடியும் பெறாவலாம் கிடக்கும். அதுவும் முள்ளுக்கல்லோ வருது. இனி இவிடத்தை வந்தால் அப்புறம் என்ன, இவிடத்தையும் முள்ளுக்கல்ல கொஞ்சம் போகுது, அதால் கொஞ்சம் குறையத்தான் போகுது. இது அவசரத்துக்கு விற்று கொள்ளக்கூடிய மாதிரி வராது போல. நான் எல்லாத்த பக்கம் இருந்து பார்க்கத்தானே வேணும், என்ன பொய் சொல்லி விற்கிற உருளியாக இருக்கக்கூடாது இல்லை. நான் என்ன நேசன்னே கொஞ்சம் முள்ளுக்கா போச்சு. மற்றது இப்போ நாங்கள் இதால் வரைக்குள்ளே படத்து 2000 முழுக்கவும் குடும்பங்களை ஒன்றும் செய்யலாம், வேணும் வேலையில் தானே. அம்மா சும்மா கத்தி பார்த்து நான் பயப்படுவேன்னு நான் உடனே பயந்துட்டேன். வீடு கொஞ்சம் கண்டிஷனாக கிடக்கு. வணக்கம் அம்மா. திருச்சியிலே உட்காத்துறா இங்கே யாரப்பா அப்புறம் அந்த பக்கத்து ஆளுக்கு நல்ல மூளையப்பா. இல்லை அவனு பொடியும் வருது, அவனை தெல்லிப்பல கிளினிக்கு வரவன் பின்ன நாங்களை ஏற்றிக்கொண்டு வந்து அப்படியே போய் கையில் விட்டு போகணுமோ. அப்போ இதுதானே அந்த கொடுக்குற வீடேனம்மா. வீடு நல்ல கண்டிஷனாக கிடக்குது, ஆனால் கொஞ்சம் முள்ளுக்கு அம்மா அப்படி ஒன்று இருக்கேன். சரியம்மா, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். இது எத்தனை பிறப்பு காணியம்மா? 1 பிறப்பு என்ன? ஓகே, 1 பிறப்பு காணி. ஒரு அங்கே சைட்டே பார்க்கலாமாம்மா? இது என்னம்மா அந்த வீட்டோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இன்னும் முடியலை அப்படியே முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? அப்போ கதவு போடலையா? கதவு போட. ஓகே 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 ஓகே. அப்போ இது வீடு அம்மா இப்போ கிட்டடிலாம் மாவுள் பாய்ச்சிங்களோ? எவ்வளோ காலம் மாவுள் பாய்ச்சி? மாவுள் பாய்ச்சி 5 வருஷமோ? என்னென்னு சொன்னால் வீடு நல்ல கண்டிஷனில் வீடு இருக்குதம்மா. நல்ல நீட்டாக பராமரிக்கிறீங்க. பெயிண்டிங் அண்ட் மார்பிள் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ என்னண்டா இப்போ நாங்கள் இப்போ நம்மளா வீடியோ செஞ்சு போடும் போதம்மா இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க, வெளியில் உள்ள எல்லோரும் பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ கொடுக்கத்தானே போகிறீங்க, அப்போ எல்லோரும் பார்ப்பாங்கன்றக்குள்ளே இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் காணி வீடு பார்ப்பாங்க. அண்ட் வந்து ஒவ்வொரு வந்து இப்போ எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்ப்பாங்க.
அண்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வருமோ இல்லையோ உண்டு அதுகளை பார்ப்பாங்க கணக்கு விஷயங்கள் பார்ப்பாங்க ஏன்டா இப்போ இதை வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து சாதாரணமாக வாங்க போகிறது இல்லை நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த இடம் வந்து என்ன மாதிரி மக்கள் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையா நாங்கள் பிரச்சனைக்கு போகாமல் விட வேறு அவையே நாங்களோடவும் போகிறேன் அப்படியே இருக்கிறோம் சரி நாங்கள் வீட்டோக பார்ப்போம் முள்ளுக்கு என்ன அப்போ வீடு வந்து எத்தனை அறையம்மா 2-3 அறையா 3 அறையும் கிச்சன் 3 அறையும் கிச்சனும் ஓகே 3 அறையும் கிச்சனும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளோடவே ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வராதிங்க மணியில் திறந்து பார்க்குறோம் ஓகே என்னன்னு சொன்னால் மேலுக்கெல்லாம் வந்து லெவல் சீட் அடிச்சு இதென்ன இப்போ கிட்டடியில் பெயிண்ட் பண்ணதாம்மா வீடு முதல் பெயிண்ட்டு வேறு கலர் கிடந்தது நாங்கள் கலர் மாற்றி பெயிண்ட் பண்ணியிருக்கிறீங்களா என்ன ஓகே 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 முதல்ல ஆஷ் கலர் கிடந்தது ஆஷ் கலர் ஆனால் ஆஷ் கலர் நல்லா இருக்குமே நீலம் வந்து இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது ஆனால் ஆஷ் வந்து கொஞ்சம் சிம்பிள் லுக்காக இருக்கு இது சுவாமியாரையா ஓகே சுவாமியாரே இது உள்ளுக்கு லெவல் சீட் அடிக்கல லெவல் சீட் அடிக்கல அண்ட் வந்து மாப்பிள்ளை இல்லை நார்மலாக இருக்குது இது வந்து என்ன ஜன்னல்களுக்கு என்னம்மா கதவுகள் போட இல்லைம்மா கதவு போடையிலையோ செய்வம் எடுப்புற தெரியாத இது வந்து ஆட்டு பேரில் வந்து டீடெயில் உறுதி இருக்குதாம்மா இவற்றை தாரத உறுதி இல்லை உறுதி தேவையில்லை நான் கேட்குறேன் அது நாங்கள் அப்புறம் யாரும் வாங்குறேன்னு சொன்னால் வந்து செக் பண்ணி பார்ப்போம் 2 பேர்ட்ட பேர்லேயும் இருக்குதா ஓகே இந்த வீடு கட்டி எவ்வளோ காலம் அத்திவாரம் போட்டு 10 வருஷம் பேர் 10 வருஷம் பேருமா வாக பழைய வீடுன்னு இல்லை படிப்பு ஒன்றும் இல்லை படிப்பு ஒன்றும் இல்லை மற்றது இது வந்து 2வது அறைனா ஓகே இது உள்ளே காட்டணும் வண்டி இல்லை இப்போ நார்மலாக லெவல் சீட் ஒன்று அடிக்கலை தானே லெவல் சீட் அடிக்கலை நார்மலாக இருக்குது ஆனால் அறை வடிப்பு ஒன்றும் இல்லை புது வீடு தானே 10 வருஷத்துக்குள்ளே நல்லா இருக்குது சேம் டைம் வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த கலர்லாம் இருந்த பெயிண்ட் முதல்ல ஏன்னா ஆஷ் கலர்ல ஓகே ஓகே அண்ட் வந்துட்டு இது ஒரு 3வது அறையாக இருக்குதுன்னு வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு நினைக்கிறேன் ஒரு அரைப்பரப்பு கிட்ட பின்னுக்கு இருக்குது நினைக்கிறேன் இது மொத்தமாக 1 பரப்பு காணி ஏன்னா அப்படியே ஆமாம் மொத்தமாக 1 பரப்பேண்ணா இது வாஷ்ரூம் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறீங்களோ இது அது பாவிக்கிறோம் நாங்கள் இங்கால பாவிக்கிறீங்களா ஓகே ஓகே அங்கால அது இப்போ பாவிக்க அதெல்லாம் கிணறு இருக்குதா அதெல்லாம் தொட்டி கிணறு கிணறு இது என்னம்மா மண் எடுத்து முழு கிடங்கு வெட்டி நாங்கள் மண்ணுக்கு வெட்டினீங்களே கட்டை ஓகே 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 குழாய் கிணறு நீங்கள் அப்படியே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு குளிக்கிறதானே அப்படி தானே ஓகே ஓகே முன்னுக்கு ஒரு அவுட் ஹோல் மாதிரி ஒன்று இறக்கி இருக்கிறீங்க அதுக்கு வந்து லெவல் சீட் அடிக்கலை அது ஓகே லெவல் சீட் இன்கேஸ் நீங்கள் தேவைப்பட்டால் தான் அடிக்கிற ஒரு விஷயம் மற்ற முன்னுக்கெல்லாம் பெரிய விண்டோ போட்டிருக்கீங்க கதவு போடையில் 2 இல்லை ஜன்னலுக்கு போட 2-3 விஷயங்கள் இருக்குது நார்மலாக இந்த வீடுகள் வாங்குறதா இருந்தால் இந்த ஊருக்குள்ளே உள்ளவங்க யாராவது பார்த்தா இப்போ சிலவில் நீங்கள் ஊருக்குள்ளே உள்ளவங்களும் சொன்னீங்களா விற்க போகிறோம்ண்டு அவங்களெல்லாம் வீல பாடாக்குறேன் நாங்கள் வளர்கிறோம் இதெல்லாம் கண்ட வளங்க மண்ணை பாருங்க இப்படியெல்லாம் கட்டினாங்க கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கட்டினோம் அதான் நம்ம நார்மலாக இப்போ இந்த இடங்களில் வந்து வீடு வாங்குறேன்னு சொன்னால் இப்போ அயலட்டையில் இருக்கிறவங்க வந்து வாங்க பார்ப்பாங்களே என்ன இப்போ அவ்வளவுக்கு அவள் வேண்டாங்க அவங்க நீங்கள் சொல்கிற விலைக்காகவே வாங்க மாட்டேன் நம்ம குறைச்சிக்கப்பே நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ வெளியூர் ஆக்கள் வந்து திடீரெண்டு வந்து இப்போ உள்ளேரியாவுக்குள்ளே இருக்கல யோசிப்பாங்களே ஏன்னா இப்போ இடங்களை பற்றி தெரியாது நார்மலாக வந்து இந்த வீடுகள் இப்போ பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் வாங்கினா அவங்களுக்கு நல்ல நன்மை அம்மா ஏன்டா இப்போ இருந்து பழையினவங்களே இல்லை இப்போ நார்மலாக இப்போ எங்கட விட்டு பக்கத்து ஒரு காணி விலைப்பட போனால் நார்மலாக நாங்கள் வாங்க பார்ப்போம் ஏன்னா வசதி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது நாங்கள் வாங்க பார்ப்போம் வந்த மாதிரி இல்லை அரைவாசி காசு காவாசி காசுன்னு அது அப்படி கொடுத்தா அப்புறம் திருப்பி ஆனால் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நியாயமாக முடிஞ்சிருக்குமே பக்கத்துல இதுதானே உங்களுக்கு மண் தான் பறிச்சது மற்றது நிலம் எல்லாம் இந்த இதெல்லாம் உயர்த்தி தான் நான் போட்டிருக்கிறேன் மழை வந்தாலும் முள்ளுக்கு வராவடிக்கெல்லாம் உயர்த்தி தான் போட்டிருக்கிறீங்க என்ன சந்தோஷமா என்னென்றால் இப்போ நாங்கள் அந்த அளவட்டி ரோட்டால் வரைக்குள்ள அப்படியே அந்த ரோட் சைட்டோட அமைஞ்சிருந்தா ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று இருந்திருக்கும் அது கொஞ்சம் உள்ளுக்கு வந்து நீ அந்த பாதையும் பிரச்சனை இல்லை பாதையும் ஒரு 8 அடி பாதை இதுக்குள்ளாலேயும் இருக்கு நேரம் 8 அடி பாதை வந்து இந்தியாலேயும் ஒரு சின்ன இதாக இல்லை வருது அப்போ காணிக்கு வந்து அந்த டிமாண்ட் வர்றது மெயினாக பாதையில் வச்சும் பெருமம்மா சரிதானே
இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட நான் புரோக்கர் இல்லை தான் இல்லை நீங்களே வேறு ஆக்களை குடிக்கணும் வந்து காட்டி இல்லை நான் சும்மா அதை நடைமுறையை சொல்கிறேன். நான் வந்து புரோக்கர் இல்லை தானே, நான் வாங்க போகிற இல்லை தானே, உங்களை வந்து நான் மண்டையை கழுவி வாங்கணுமெண்டு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்களும் ஒரு விலை சொல்லுவீங்க தானே, அந்த விலை வந்து சில விஷயங்களை நீங்களும் யோசிச்சு சொன்னால் வாங்க போகிறவங்க வாங்குவாங்க ஈஸியாக. இல்லை நீங்கள் உங்களோட வீட்டுக்கு இவ்வளோ முடிஞ்சது கொண்டுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நிற்பீங்களான்னா சில விலை கொடுத்து கொள்ளையில நிலைமை. இல்லை 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 நான் அப்படி இல்லை, உங்களுக்கு கதை தான் சொன்னான். நீங்களும் கொஞ்சம் இறங்கி போனால் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நீங்கள் விலையை இதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டி பிறகுதான் சொல்லுவீங்களா? இல்லை நீங்கள் யாரையும் நான் கூட்டிக்கொண்டு வந்து மதியங்க வேறு ஆக்களும் மதிச்சிருக்கிறேன். பேங்கால 85 லட்சம் போட்டுட்டு பேங்கால 85 லட்சம் போட்டு இப்போ லோனில் உறுதி அடைவில் இருக்குதா? கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து தருவீங்க உறுதி அப்படி தானே? வாங்குறேன் 15 நாளுக்குள்ளே தருவினா. சரி, அப்போ நாங்கள் விலையை பிறகு கதைப்போம். ஸோ நார்மலாக வந்து நாங்கள் இந்த வீட்டை காட்டியிருக்கோம் உங்களுக்கு. உண்மையாக வந்து வீடு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. வீடு வந்து பழுதாக போகல. என்ன சொல்கிறது, என்னப்பா சாதாரணமான ஒரு விலைக்கு ஒரு காணியோட ஒரு வீடு வேண்டி கட்டிட வேலைகள் ஒன்றும் கட்டாமல் மினக்கடாமல் அப்படியே இருக்கணுமென்று விரும்புகிறவங்க, ஸ்பெஷலி இந்த அளவட்டி சைட், அதாவது அளவட்டி சவுத் சைடில், ஏன்னா இது இங்கே தெற்கு தானே அளவட்டி, இது அளவட்டி தெற்கு பக்கத்தில் இருக்க விரும்புகிறீங்க. நீங்கள் வந்துட்டு இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினா உங்களுக்கு நல்லவேன்னு சொன்னேன். இப்போ வெளியாக்கள் வந்து இருக்கும்போது திடீரெண்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம், புது ஏரியாக்கள் மூவ் ஆகிறது. ரோட் சைடோடக்குள்ளே யாரும் இருந்துட்டு போகலாம். பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கும் தெரியும் அம்மா, இந்த ஏரியா பற்றி எனக்கும் தெரியும். பிரச்சனை இல்லை. மற்றது பிரச்சனை இல்லாத ஏரியா ஒன்று இல்லையே. எங்கே இருந்தாலும் மனுஷர் மாதிரி இருப்பாங்க. பிரச்சனைப்பட்டால் எல்லாரும் பிரச்சனைப்படுவாங்க தானேம்மா. நான் என்னடா உள்ளுக்கு வந்த காரணத்தால் நான் சொல்லிக்கொள்வேன். சரி தானே, வாங்க விரும்புகிறீங்க, நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு பிடிச்சா நாங்கள் இவங்கள்ட்ட ஒரு விலையை கதைச்சி வந்து வாங்கி தருவோம். என்னென்னா ஒரு விஷயம், இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேரை தெரியாது. அப்போ அவங்க வந்துட்டு ஊருக்குள்ளே சொல்லும் போது வந்துட்டு ஊருக்குள்ளே உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ அவங்களோட அவசரத்தை புரிஞ்சு கொண்டு அந்த அவசரத்தை வந்துட்டு அதை ஒரு என்ன சொல்கிறது பிடியாக கொண்டு விலை கேட்டு தான் வாங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த விலைக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட உறுதியை கூட சில மீட்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதால் வந்து நாங்கள் வெளியாக்களுக்கு சொல்லியிருக்கோம். அளவட்டி சைடில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இதை வாங்கி விட்டால் ஒரு நேரம் வந்துட்டு விற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக இப்படி ஒரு வீடு கட்டுறண்டாலே இப்போ ஒரு 70-80 லட்சத்துக்கிட்ட வேணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் மாபிள் எல்லாம் பதிச்சு அவுட்கோல் எல்லாம் இறக்கியிருக்கிறீங்க. அண்ட் வந்து வீடு நல்ல நீட்டாக பாவிக்கிறீங்க. இங்கே தானே நீங்கள் இருந்து வாழ்கிறீங்க. ஓகே, ஏன்னா இப்போ எங்கட வீட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டீங்களான்னு சொன்னாமல் இப்போ நார்மலாக அவன் தம்பி இருக்கான் தானே சொன்ன தெளிப்பா கிளினிக் கொண்டு வரண்டு. அவன் இப்போ இவ்வளோதுல இல்லை ரோசாப்பூ அம்மா என்ன என்ன இங்கே வாடா சொல்கிறா என்ன எழுது கிளிங்க ஆனா இந்த ஏபிசிடி போட்டு நினைக்கிறது கிளிக்கிறது பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் செஞ்சு விடுவாங்க. அப்போ ஆனால் இது வந்து நீட்டாக இருக்குல்ல, இந்த சின்னாலும் இருக்கத்தக்கனே நீட்டாக இருக்குல்லோ. அப்போவுமே பெரிய விஷயம். இது பெயிண்ட் கட்டடியில் அடிச்சதாம்மா? இல்லை இல்லை, முதல்ல இப்போ ஒரு 6 மாதத்துக்கு 6 மாதம் மண்டேக்குள்ளே உண்மையாக இந்த வீடு நல்ல ஒரு நீட்டான பாவனையில் இருக்குன்னு தான் சொல்லணுமே. என்ன ஓகே, நாங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம்மா. கிட்டத்தட்ட ஒரு 26-30 பேர் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாராவது எங்களை கேட்டால் நாங்கள் அவங்களோட கதைச்சி ஒரு விலைக்கு உடன்பட்டு வந்து நான் இந்த கண்டாக்டை எடுத்து தருவேன். நீங்கள் கதைச்சி பேசி செஞ்சு கொள்ளலாம். சரி தானேம்மா? நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விலை வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் விரும்பினா எங்களுக்கு எதுவும் தரலாம். எங்கள் மூலமாக வந்து வீடு போகணும். ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு போட்டிருக்கோம். எல்லாம் காட்டியாச்சு தானே? இப்போ என்ன நார்மலாக காட்டியாச்சு. வீட்டுண்ட இப்போ முன் சைட் பக்கத்தையும் காட்டுங்க. இல்லை இதில் உண்மையாக செருப்போட நடக்க ஒரு அந்த நாங்கள் நாளைக்கு துடைப்போம் வெள்ளிக்கிழமை. இல்லை இல்லை, நீங்கள் துடைப்பீங்க. ஓகே, இல்லை நல்லா நீட்டாக இருக்குது வச்சுருக்கீங்க வீட்டை. சைட்டாலெல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது. இது யாரும் வந்த சன்செட் அடிச்சுக்காங்க, அதால் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக சுற்றி பின்னுக்கு பூசை இல்லைனாம்மா? ஆமாம் ஆமாம், பின்னுக்கு பூசை இல்லை, அதுவும் ஒரு குறைபாடாக இருக்குது. இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அது பின்பக்கம் தானே. சரி, அப்போ நாங்கள் வழுக்கிட போகிறோம்மா. நான் வந்து உங்களோட நம்பர் இருக்குது தானே? நாங்கள் இதை போட்டுட்டு என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்றதை நான் சொல்கிறேன். 100% நாங்கள் கொடுத்து தருவோம்னு சொல்ல மாட்டோம்மா. இது உங்களுக்கான ஒரு உதவியாக நாங்கள் செஞ்சுருக்கோம். சில பேர் வந்து இதை கொண்டு வந்து காட்டுறதுக்கே எதுவும் வாங்குவாங்களே. எனக்கு அப்படிலாம் வீடியோ செஞ்சு போட்டவரா? எனக்கு தெரியலைம்மா. நாங்கள் இது ஒரு அந்த அண்ணா கேட்ட அடிப்படையில் வந்து போட்டிருக்கிறோம். யாரும் கேட்டால் நாங்கள் எடுத்து கொடுப்போம். இதில் நாங்கள்
அம்மா கேட்டோ என்னட்ட கேட்டு என்னண்டு டெஸ்ட்டாக வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவாகணும் நீங்கள் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டீங்களா? எங்களுக்கு ஒரு செலவும் இல்லை, ஒன்றும் செலவும் தேவையில்லை. நீங்கள் அதோட 2 பேர் தான் நான் வாரேன்னு சொன்னவர் நான் சோடா இல்லை, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் போட்டிருக்கோம், பார்ப்போம். ஒரு நல்ல விலைக்கு வந்தால் கொடுப்போம். இதுதான் ஒரு ரீசன் கூட இங்கே எனக்கு உள்ளவங்க வாங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னா அவங்க கேட்குற விலை சரி வரேன். சரி, ஓகே. எனிவே நேசன், நீங்கள் எடுக்கிற ஐடியா ஏன் என்ன சைக்கிள் எடுக்க போனீங்களா? அந்த காசு வச்சுருக்கு 1 லட்சம். என் சைக்கிள் 1 லட்சம் உங்களோட ஊரில் இல்லை இல்லை இந்த செருப்பு மோட்டர் சைக்கிளா? சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடு வந்து அளவட்டி பகுதி, அதாவது அளவட்டி தெற்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்கு இருக்குது. பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 6 அடி 7 அடி பாதை தான் வரும் போல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரோபேக்காக இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து ஓகேயாக ஃபீல் பண்ணுற நீங்கள், நான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளையோட வந்து இருக்கிற நீங்களும் இருக்கலாம். இங்கே பிரச்சனையில் வந்து சத்தம் இல்லாமல் சைலண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போகலாம். வேண்டாம், அவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்களா அம்மாக்களும். ஸோ பிடிச்ச நீங்கள், அதாவது வந்து இப்போ கிட்டடியில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி பெறுமதிக்குள்ளே வந்துட்டு காணியும் வீடு மாதிரி இருந்தால் நல்லம் அப்படின்னு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற நீங்கள் வந்துட்டு இதை பார்க்கலாம். என்ன அதுக்காண்டி நான் இப்போ 1 கோடின்னு சொல்ல வரையில் அது அவங்கள்ட்ட நான் விலை கதைச்சிட்டு சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. யாராச்சும் விரும்பினா எங்களை கான்டாக்ட் பண்ணினா நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் அதை வாங்கி தருவோம். சரி தானே? உறுதியில் எந்த விதமான பிரச்சனை இல்லை தானே? உறுதி உங்கள்ட்ட இருக்குதா? தந்திரிக்கணுமா? தாங்க பார்ப்போம் இருக்கா? ஆனால் உறுதியாக நீங்கள் பாருங்க, எனக்கு அதில் பார்க்க தெரியாது. என்னென்ன ஒரு சவத்துக்கு யார் படிச்சு போய் கேட்குறீங்க? அவர் என்ன சிறுகாண்டு வாக்கலையா? ஆனாவா இணைப்பேன் அங்களுக்கு என்ன அப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்து போட்டு போக போகிறீங்களாங்க உடுவிலுக்கு? அது வாங்குறவங்க எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து வாங்குவாங்க தானேம்மா. பார்ப்போம். நாங்கள் ஒருக்கா கதைச்சி போட்டு சொல்கிறோம். அளவட்டி ஏரியாவில் யாராவது வீடு பார்க்குறீங்களா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ரூபாவும் நாங்கள் வாங்கலையம்மா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறதுக்கு. உங்களுக்கான ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்களை நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். மேபி எங்கள் மூலமாக நீங்கள் அதை விற்றா எங்களுக்கும் சந்தோஷம். சரி தானே? இல்லாத பட்சத்தில் நாங்களும் செய்ய முடியாதுமா. சரியா? மற்றது யார்கிட்டையும் நீங்கள் புரோக்கர் மேட்டை சொல்லிக்கலி அப்படின்னு சொல்லி ஏமாறாதீங்க. தெரியும் தானே புரோக்கர் மேலே என்ன செய்வாங்கண்டு. உங்கள்கிட்ட நீங்கள் ஒன்று சொன்னாங்க, அவங்க ஒன்றை சொல்லுவாங்க. அதால் ஒரு நினைச்சும் பார்க்க வேண்டாம், வந்து பார்க்கணும் கொடுக்கல. யா, ஸோ என்ன அப்படிங்கோ பார்ப்போம். சரியா? போயிட்டு வரோமா? ஓகே. மற்றது நாங்கள் வீட்டை தாண்டி வேறு தான் தெரியுது. அதுதான் வீடு. அப்போ இதால் போனால் கிட்டணும். அப்போ இந்த காணி வாங்குறவங்க சேர்த்து வாங்கினா லாபம். அந்த வீடு வாங்குறவங்க இந்த காணியையும் சேர்த்து வாங்கினா லாபம். இங்கே இது இந்த ரோட்டாக பாய் கிட்ட வருது. இப்போ இந்த காணியையும் சேர்த்து வாங்கினா இது ஒரு பாதை ஆக்கி விட்டாலே இந்த வீட்டுக்கு நேரடியாக போகலாம். பெரிய வாகனங்கள் எல்லாம் இப்படி பார்க்க நல்லா கிடையாது. மாமா ஒரு என்ன சொல்கிறது, அவசரமாக ஒரு விஷயத்தில் நிற்கிற வாங்கணும் கொள்ளணும்னு பார்ப்போம் இருக்கா என்ன மேலே.